ஹாய்டா மோசு குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க. எனக்கும் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம அந்த ஹாப்பியோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலான்ட்டே என்னது இதில் இன்ட்ரோலாம் வேணாம்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஏன்னா இன்ட்ரோலாம் வேணாம். ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, என்னன்னா ஸ்டார்டிங் சைடு நீங்கள் வந்து மணமேடையில் இருப்பீங்க, கல்யாண ப்ளேஸில் உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்காது, அவ்வளோ சேடாக இருப்பீங்க. கோவமும் அவ்வளோ இருக்கும். அப்போது ஐயர் கூப்பிடுவார், மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாப்பிள்ளையும் வருவார். அவர் என்னமோ ஜாலியாக தான் வருவார். நீங்களும் அப்படியே முறைச்சி பார்ப்பீங்க. மாப்பிள்ளை உங்களை பார்த்து விங்க் பண்ணுவார். ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவார். ஓய், என்னடி பார்த்து முறைச்சிட்டே இருக்கிற? கல்யாணம் ஜாலியாக இருக்க வேணாமா? ஜாலியாக இரு. அது வேறு யாரும் இல்லை, தேவங்க தான். ஸோ தேவங்கும் சொல்லுவார் இது மாதிரி, இப்படி பார்க்காதடி, புருஷனுக்கு ஷை ஆகுதுல்ல, அப்படி பார்க்காத. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அப்படியே திரும்பிப்பீங்க, அவ்வளோ கோவத்தோட பல்லு கடிச்சு திரும்பிப்பீங்க. டயாங்கோ, ஓ ஒழுங்கும் வெக்கம் வருதா பொண்டாட்டி, சரி ஓகே வெக்கப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அகெயின் பார்ப்பான். பார்த்து ஸ்மிர்க் பண்ணுவான். என்னை விட்டு போகலான்னு நினச்சாடி? என்னை விட்டு வேற ஒருத்தவனுக்கு பெட்டராக தெரிஞ்சானா அப்படின்ட்டு உங்கள் இயர்ஸாண்ட வந்து சொல்லுவான். அப்போ நீங்கள் தேங்க முறைச்சி பார்ப்பீங்க. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ தாலி கட்டுற நேரம் ஆச்சு. ஐயோ ஐயர், எப்போ தாலி கட்டும்? ஐயரோ, இதோ இப்போ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. மறுபடியும் அதெல்லாம் போட்ட பிறகு தாலிலாம் எடுத்து கொடுப்பாங்க, கட்டிடுவாங்க. நீங்கள் முறைச்சிட்டே இருப்பீங்க அவன் கட்ட வரைக்கும். கண்ணாலே இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுறேடி, என்ன கண்ணுடா அது? ஐயோ, இல்லை நீ தானே, எல்லாமே நீ தானே, அந்த கண், இந்த மூக்கு, அந்த வாய். ஸோ மேரேஜும் முடிஞ்சிருது. நீங்கள் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாரையுமே ரொம்ப முறைச்சி பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கூட இருக்காது, விட்டு போகிறேன்னு. ஏன்னா இவங்க எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ உங்கள் மம்மி உங்ககிட்ட வந்து, எல்லாம் நல்லது தாங்க பண்ணுறோம், போதும்மா சொல்லிட்டீங்கள்ல, போதும், எனக்கு பாட்டுக்கு தெரியும்ல, நான் பார்த்துப்பேம்மா, எனக்கு தெரியும், போதும், நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பண்ணது எல்லாமே போதும், ரொம்ப தேங்க்யூ. ஓ ஆண்டி, அதான் சொல்கிறாள்ல, போதும்மா விட்டுருங்க, நான் பார்த்து அது மேலே நான் பொண்டாட்டி கரெக்டாக சொல்கிறேன்னா. ஸோ நீங்கள் ரிப்ளே பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி திரும்பிப்பீங்க. உங்கள் அப்பாவை பார்ப்பீங்க, உங்கள் அப்பாவை பாவமாக பார்ப்பீங்க, நீயும் அப்பா அப்படின்ட்டு. உங்கள் அப்பா கண்ணில் கண்ணீராக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் காரில் ஏறிடுவீங்க. டேயாங்கும் காரில் ஏறிடுவார். டேயாங் சும்மா இல்லாமல், சாங்கை போடுறா, நல்லா ஒரு நல்ல குஜால் சாங்கை போடுறா அப்படின்னாரு. அன்னே டிரைவரும் போடுவார். நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக வந்துட்டுருப்பீங்க. அப்போ டேயாங், பேபி வா பேபி, வைப் பண்ணலாம் ஜாலியாக, நீயும் நானும் விளையாடலாம், டான்ஸ் ஆடலாம், வீட்டுக்கு போய் விளையாடிடலாம். காரில் கூட டான்ஸ் ஆட முடியாதுல்ல. சரி வா, பாட்டாவது பாடலாம், வா பாடலாமா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி போடலாமா, இல்லை ஓட்டி போய் கல்யாணம் தான் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. உடனே வையன் அப்படியே கோவமாக அப்படியே அமைதியாக இருப்பா, பல்ல கடிச்சிட்டு. ஸோ வீடும் வந்துடும். இறங்கிட்டு, ஓகே வா சீக்கிரமே பேக் பண்ணி எல்லாத்தையுமே, நெக்ஸ்ட்டு நம்ம கொரியா போகணும்ல நாளைக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ. ஸோ இந்த ஆர்த்தி தட்டெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க, எதுவுமே இது பண்ணாமல் உள்ளே போயிடுவீங்க. டேங்க மட்டும், அவள் தானே, எனக்கு மட்டும் பண்ணுங்க, நான் மாப்பிள்ளை தானே, நான் தானே புதுசு, அவள் பழசு தானே வீட்டுக்கு, எனக்கு மட்டும் பண்ணுங்க போ. மாப்பிள்ளைக்கு பண்ணால் பொண்ணு பண்ணால் தான் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்கிப்பார். அதுமாரி அவங்களும் சிரிச்சிட்டே பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படி அழுவீங்க.
பிகாஸ் நீங்கள் ரபீன் அப்படின்ட்டு ஒருத்தனை லவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படி அழுவீங்க, உங்களால் சுத்தமாக முடியாது. அவன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்படி அழுவீங்க. ஸோ டயாங்கும் உள்ளே வந்திருப்பாரு. என்னால் முடியல, நான் உள்ளே போய் கொஞ்சம் தூங்குறேன், என் பொண்டாட்டி கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம், இல்லைப்பா இப்போவே போகக்கூடாது, நீ போய் கொஞ்சம் ரெடி ஆகு. எனக்கு ரெடி ஆகணுமா? இதுக்கு மேலே எங்கே ரெடி ஆகணும்? ஆமாப்பா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நடக்கணும்ல, ஸோ போய் ரெடி ஆகு போ. அதுக்குலாம் ரெடி பண்ணுவீங்களா? ஆமாம். சரி ஓகே, அப்போனா எத்தனை மணி? அதெல்லாம் கரெக்டாக டைம் பார்த்து அனுப்பிச்சி விடுவோம். நீ போ, ரெடி ஆகிட்டு நீ உள்ளே போயிடு, அவள் வருவாள். இப்போவே அவள் உள்ளே தான் போனான், நான் கூப்பிட்டு போயிடுவேன்ப்பா, கொஞ்ச நேரம் இரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருப்பார். ஸோ இந்த சடங்குலாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக நைட் டைம் உங்களுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விடுவாங்க. உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம அப்படியே ஒரு டால் மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே போட்டு விடுவாங்க. போட்டு விட்டு அனுப்பி விடுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்க, அம்மா நான் போகலம்மா, எனக்கு வேணாம். பைத்தியக்காரி மாதிரி பேசாத வயன், போயிடு, அமைதியாக போயிடு, அம்மா எட்டேருந்து அடி வாங்கி சாகாத. அம்மா என்றைக்காச்சும் உன்னை திட்டாமல் இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ போயிடு, நீ பண்ணி வச்ச வேலைக்கு போயிடு, அமைதியாக போயிடு. அம்மா நீ ஏன் என்னை இப்படி என்னை சாகடிக்கிற? எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன். விஷன் இதோ போயிடுவாங்க. மரியாதையாக போயிட்டுன்னு சொன்னேன். ஸோ உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீ அப்போ கூட போக மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு கதவு வெளியே டப்பல் போட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே வருவீங்க கோவமாக. பட் ஏன் அவங்கள அப்படியே வச்சுக்க நாங்கள் பார்த்துட்டு இருப்பான். என்னடி வண்டி அடி, என்ன பேபி ரொம்ப திட்டாங்களா? சரி வா வா கிட்ட வந்து இங்கே உன் புருஷனுக்கு கால் கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை அப்படியே கீழே போட்டு வாட்டிப்பீங்க. டயாங்க்கு ஒரு ஐப்ரோ தானாகவே ரைஸ் ஆகும். ஸோ டயாங்கு கோவத்தை எல்லாத்தையுமே அடக்கிட்டு உங்கள் கிட்ட வருவார். கிட்ட வந்து உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லுவார், நான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்ட்டு சாஃப்டாகிட்டேன் நினச்சிட்டியாடி, இல்லை பழைய டயாங்க நினச்சிட்டியா? உன்னை கேட்காம தொடாமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு லைட்டாக அள்ளு கிளம்புது இவன் இப்படி பேசும்போது. எல்லாம் இங்கே இருக்கிறது தான், புரியுதா? கொரியா மட்டும் வந்தான்னு வையேன், என்ன நான் பண்ணணும் அதெல்லாம் சிறப்பாக பண்ணி வைப்பேன். ஸோ இங்கே இருக்க வரையும் மூடிக்கிட்டு சரியா? உன்னோட திமிரு மயிரெல்லாம் என்கிட்ட காமிக்காத. ஆக்சுவலாக நான் தாண்டி உன் மேலே கோவப்படணும், ஒரு மயிருமே கிடையாது நீ என் மேலே கோவப்படுறதுக்கு, புரியுதா? ஸோ இனி நான் உனக்கு தொட மாட்டேன் பேபி, டோன்ட் வரி. நம்ம உட்காந்து பேசலாம், வா வா வா. உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும். உன்னோட காதலன் பற்றிலாம் பேசணும். நடுவில் ஒருத்தன் வந்தான்ல உன் காதலன், அவனை பற்றி தான் இன்னும் நிறைய பேசணும். வா 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 கருவா. நீங்களும் லைட்டாக பயந்துட்டு போய் உட்காருவீங்க, ஆனால் பயத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. எதுக்கிட்ட அவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க? நீ தானே சொன்ன நான் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு நீயும் சரி போ அப்படின்னு சொன்ன, நீ தானே சொன்ன. என்னடி இவ்வளோ தடுமாறுற? நான் தான் சொன்னேன். ஏன்னா அப்போ நான் ஒரு பூமராக இருந்தேன்டி, ஒரு பூமராக இருந்தேன். சனியா நீ என்னை விட்டு போயிட்டு உட்காந்து அழுதேன்டி நீ இவ்வளா. அவனுக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு மயிருமே தெரியாது. சின்ன சண்டையில் வந்து ஒன்று அள்ளிட்டு போனான் பார்த்தியா? நம்ம 2 பேரும் அந்த சின்ன சண்டையில் வந்து அள்ளிட்டு போனான் பார்த்தியா? அவங்க நிற்கிறான்டி அவன். அப்போ கூட நான் பிரேக்கப் சொல்லவே இல்லையடி. பேசாத 2 நாள் கேஃபில் உன்னை அவன் மைக்கிட்டானா? சரி நான் இப்போ அதை பற்றிலாம் பேசினேன்னா இங்கே நீ உயிரோடு இருக்க மாட்ட. ஸோ டாபிக் மாற்றலாம். சரி சொல்லு, உனக்கு எத்தனை பாப்பா வேணும்? 1, 2, 3, 4, 5, 6 எவ்வளோ வேணும்? அவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கு? எனக்கு உன்னை பிடிக்கல, நீ ஒரு டாக்ஸிக்கான ஆளாக இருக்க. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க பேபி? சொன்னால் புரியாதா பேபி? 1 டைம் சொன்னால் டாபிக் மாற்றலான்னு சொன்னால் புரியாதா? ஸோ நீங்கள் லைட்டாக பயந்துட்டு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருதுட்டேன், எனக்கு தூங்கலாமா? அச்சோ என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வருதா? சரி
தூங்கு, காலைல அப்போ தான் சீக்கிரமாக ஏஞ்சி போக முடியும்ல. ஸோ நீங்களும் பில்லோ பெட்ஷீட் எடுத்துகிட்டு கீழே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. பண்ணிவிட்டு என் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற, கீழே படுக்கோ. என்ன பேபி நீ ஜோக்காக பண்ணுறீங்க? நம்ம 2 பேர் யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டி. ஒன்றா தான் படுக்கணும், புரியுதோ? படு. நான் தான் சொன்னல, உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்டி, எதுவுமே பண்ண மாட்டேன். சொல்லலாம் நீ கொரியாவாடி, கொரியாவா? ஸோ நீட்டே படுத்துரு வேலாம். ஏன்னா எனக்கு இப்போ ஃபேஸை பக்க அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஸோ நீங்களும் லைட்டாக ஜர்க் ஆகிட்டு போய் படுத்துருவீங்க. அப்படியே மார்னிங் டைம் ஆகுது. டயம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருவார். எழுந்திரிச்சு போய் குளிக்கலாம் போயிடுவார். ஸோ உங்கள் மம்மி வந்து கதவு தட்டுவாங்க. நீங்களும் கொஞ்சம் லைட்டாக முடிச்சுக்கிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு போவீங்க. உங்கள் மம்மி பார்ப்பாங்க உங்களை. முன்னாடி ஏதாச்சும் நடந்துச்சா? நீங்கள் உங்கள் அம்மா ஒரே முறைச்சிட்டு தள்ளி போயிடுமா? அமைதியாக தள்ளி போயிடு. இதுக்கு மேலே என் வாயிலேருந்து எதுவும் கலராக தான் போயிடு. சரி மாப்பிள்ளையாச்சும் எங்கடி? செத்துட்டான், போய் பாரு போ. ஜி என்னடி பேசுகிற? இங்கெல்லாம் பேசி போ தள்ளி. சரி நீ சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வா. டிஃபன் ரெடியாக இருக்கு, வந்து சாப்பிட்டுங்க. என்ன 2 பேரும்? எனக்கு தெரியும் இப்போ. சரி ஓகே. நீங்களும் டேயாங் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க. டேயாங் வந்தவொடனே எதுவுமே பேசாமல் போகலான்னு பார்க்கும்போது டேயாங் டக்குன்னு உங்களை பிடிச்சி பேக்கப் பண்ணுவார். எழுந்திரிச்சிட்டியா செல்லம்? எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமாடி தூங்கும்போது உன் ஃபேஸே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் எழுந்திரிச்ச உடனே கோவக்கார கிளிய மாதிரி கோவமாக மாறிடுற. ஆனால் ஒன்றுடி, உன்னை எவ்வளோ இருக்கிறேன்ட்டு உனக்கு தெரியாதுல்ல, கூடிய சீக்கிரம் தெரியும். ஆனால் அதே அளவு எவ்வளோ லவ் பண்ணுறன்ட்டு உனக்கு தெரியாதுல்ல, அதுவும் கூடிய சீக்கிரம் தெரியும். நீங்கள் அப்படியே டைம் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போவீங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவீங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்தியன் ஸ்டைல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவீங்க, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கேர்ள் மாதிரி தான். ஸோ அதனால் இந்த சாம்பிராணி புகைலாம் போடுவீங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு அவங்க அதை அப்படியே அவங்களோட தலையை தொடச்சிட்டு பார்த்துட்ருப்போம், ஸ்மிர் பண்ணிவிட்டு. அப்போது உங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் போய் காமிடி, எல்லாருமே தொட்டு கும்பிட்டோம் அப்படின் போது நீங்கள் எல்லாருக்குமே போய் காமிப்பீங்க. உங்கள் அம்மா ஃபேஸை பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகும். சரி இருந்தாலும் எல்லாருக்கும் போய் காமிப்பீங்க. ஸோ டேயாங் டர்ன் வரும்போது மட்டும் அப்படியே திரும்பிடுவீங்க. அப்போது உங்கள் அம்மா நில்றி. அப்போது டேயாங் வந்து இருங்க ஆண்டி, நானே போகிறேன், என் பொண்டாட்டிக்கு நானே வரணும் போல், உங்கள் பின்னாடி தான் நான் சுற்றணும் போல், அதுதான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஒரு மாடர்னேஷனில் நடந்து வருவோம். உங்களை பார்த்துட்டே அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டு, சரி பொண்டாட்டி நீ சீக்கிரமாக சாமி கும்பிட்டு அந்த பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணு. இல்லையே நைட்டே பேக் பண்ணிட்டு போல். சரி நான் போய் என்னோடதெல்லாம் பேக் பண்ணிடுறேன், சீக்கிரமாக போயிடலாம் இங்கே வந்து அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ கிளம்ப போகிறதுனால சாரீ சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு சுடிதார் அந்த மாதிரி தான் போட்டுப்பீங்க. உங்கள் மம்மி இங்கே வந்து ஹக் பண்ணிப்பாங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மம்மி மேலே தான் உங்களுக்கு அவ்வளோ கோவமே. ஸோ உங்கள் டேடியை பார்த்து மட்டும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புவீங்க. ஸோ ஃப்ளைட்டும் ரீச் ஆகிடுங்க ஏர்போர்ட்டாண்ட. ஸோ சீக்கிரமாக போயிடுவீங்க, ஃப்ளைட் ஏறிடுவீங்க. ஃப்ளைட்டில் உங்களை பார்த்துட்டே இருப்பார். பட் நீங்கள் எதுவுமே பார்க்காம அப்படியே அவ்வளோ கோவத்தில் திரும்பிப்பீங்க. அவங்க லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிட்டு, கொரியா வாடி இறங்கணும் ஒன்று அவனுக்கு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாங் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் கொரியாவை இப்போ ரீச் ஆகிடுறீங்க. இறங்கின பிறகு ஒரு கார் வருது, உங்கள் 2 பேரும் இது பண்ணிக்கிறதுக்கு, பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த கார்லேயும் ஏறிக்கிறீங்க. அப்போ டேயாங் எதுவுமே பேசாமல் இவ்வளோ நேரம் இருந்த டேயாங்கே கிடையாது. இவ்வளோ நேரம் அங்கே கொஞ்சம் சிரிச்சுட்டு கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருந்தோம்னால அவன் ஃபேஸில் கொஞ்சமாச்சும் அவன் ஸ்மைல் இருக்கும். பட் இங்கே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்த உடனே உங்கள் ஆட்டிடியூட் அகைன் காமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்களே உள்ளே போவீங்க. ஸோ அவன் எதுவுமே கண்டுக்காம அமைதியாக உள்ளே வருவான். நீங்கள் போன உடனே போய்ட்டு உங்கள் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. அப்போ டேயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு, கொஞ்சம் நம்ம படம் பார்க்கலாம் மாடி, நல்ல மூவி தான் பாரு
செம்ம மூவி, நான் எடுத்த மூவி தாண்டி அது அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்கள் இல்லை எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஸோ நான் மேலே போகிறேன் அப்படின்னுவீங்க. பேபி ரெடி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி உட்காரப்பாரு பக்கத்துலேயே. சொல்கிறேன்ல மூவி பார்க்கலான்னா பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுவார். ஸோ அதில் என்ன இருக்கும்னா ரபின் செம்மையாக அடி வாங்கினது இருக்கும். அதை வயன் பார்த்த உடனே பதறி போவா, அப்படி அடி வாங்குவான். டேம் கிட்ட தான் அவன் ஹேண்டி டேமோட ஹேண்டி சப்பு சப்புன்னு 2 வாங்குவான். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பாடி கட்சிலாம் போட்டு அடிப்பாங்க, அவனை செம்மையாக அடிப்பாங்க. அதை பார்த்துட்டு வயன் பதறி போயிட்டு அது ரபின் தான் செம்மையாக இதில் மூவி. நான் எடுத்ததுலேயே பெஸ்ட்டு மூவி இது. ஃபுல்லாக அடி வாங்கியே சாகுறேன். எப்படி நல்லா இல்லை? அதுவும் உங்கள் வீட்டு அடி இல்லை, எங்கள் வீட்டு அடி இல்லை, மரண அடிடி. எப்படிடி சாமி அடி பிடிச்சேன். இந்த வயனுக்கு அழுகா வரும். என்ன என்ன பண்ணியிருக்கீங்க தேவ்? அது அவரையா சுச்சோ துடிறாளே முன்னாடி அவனுக்காகத்தானே துடிக்கிற. இப்போ யார் உனக்கு புருஷன்? யார் உனக்கு புருஷன்? நான் தானே. எதுக்கு இப்படி துடிக்கிற? இப்போ ஒரு ஃபோன் கால் போதும், அவனுக்கு இன்னொரு பாக்கிறியா? லைவாக பார்க்கலாமா? இது ஆல்ரெடி பண்ணது, நம்ம லைவாக பார்க்கலாம் சரியா? இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போங்க. உடனே நீங்கள் இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தேவ் இப்போ எங்கே இருக்காங்க தேவ்? அவங்க வேனை தேவை தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, விட்டுருந்தாங்களா? எதுக்கு? அச்சோ அப்படிலாம் விட முடியாது ஸ்வீடார்ட், அப்படிலாம் விட முடியாது ஸ்வீடார்ட். தேவ் பாவம் விட்டுருங்க தேவ், அவங்க பாவம் தேவ். துடிக்கிறியடிப்பா, ஒரு பட்டாம்பூச்சிக்கு ரெக்க போயிட்டா எப்படி துடிக்கும்? 10 மாடி துடிக்கிறடி நீ. இப்போ யாரையும் புருஷன்? நான் தானே. எது இப்போ அவனுக்காக துடிக்கிற? சரி இரு, நான் இன்னொரு கிளிப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளிப் காமிப்பாரு. அதில் என்ன இருக்கும்னா ரபினோட ஹேண்டை நைஃபால் லைட்டாக கட் பண்ணி அதில் ஆசிடை லைட்டாக ட்ராப்பாக விடுவாங்க. அதில் ரபின் செம்மையாக துடிப்பார். அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோதான், உயிரே இருக்காது, அப்படி கத்தி அழுவா. தேவம் ப்ளீஸ் தேவம் விட்டுரு சொல்லுங்க தேவம் பாவம் தேவங்க துடிக்கிற தேவம். இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணதுடி. இப்போது நான் ஒரு கால் பண்ணால் போதும். அகெயின் இதை நம்ம ரிப்பீட்டாக பார்க்கலாமா? இன்னொரு ஹேண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தேவங்க ஒரு பாவம் தேவங்க ஒரு எதுவுமே அவரா அவன் பாவம். அவன் ஏன் பாவம்? இல்லை எனக்கு அவர் பிடிக்காதா? பிடிக்காது. எவ்வளோ நல்லா கேட்க. இன்னொரு வாட்டி சொல்கிறீ, எனக்கு அவர் பிடிக்காது தேவம் விட்டுற சொல்லுங்க தேவம். அழுகுது. ஐயோ பாவம் தேவம், ப்ளீஸ் தேவங்க இந்த கிளிப்பை ஸ்டாப் பண்ணுங்க. சரி இரு ஸ்டாப் பண்ணுறேன். நீ ஃபீல் பண்ணாத பேபி, நீ ஃபீல் பண்ணாத. பிகாஸ் இதை விட இன்னும் அதிகமாக ஒன்று வைக்க போகிறான். எனக்கு போட்டு தள்ளலான்னு தோணுது. என்ன பேபி சொல்கிற? தேவம் என்னத்தையும் ப்ளீஸ் தேவம். அதான் நான் உனக்கு கிடைச்சினால நான் இனிமேல் உன் கூட உன்னை லவ் பண்ணுறேன். அப்படிலாம் ஒன்று நீ சொல்லிட்டு லவ் பண்ண தேவை. நானே உன்னை லவ் பண்ண வைக்கிறேன். இவன் வேணாம், இவன் எதுக்கு? உன்னை தொட்டிருப்பான்லடி. என்னை நீ பிரேக்கப் பண்ணிட்டதுக்கப்புறமா தொட்டிருப்பான் கண்டிப்பாக தொட்டிருப்பான். எங்கெல்லாம் தொட்டான் சொல்லு, எங்கே தொட்டான்? இல்லத்தையும் இல்லை எங்கேயுமே தொடலை. நான் நம்பணும் படிது நான். இப்போ அவனா கூமுட்டாக இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. தேவ் ப்ளீஸ் தேவ், காலில் விழுந்து கேட்குறேன் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துருவீங்க. ப்ளீஸ் தேவ். பாவம் பொண்டாட்டி ரொம்ப துடிகிறா. அச்சோ, என்னை விட்டு போகும்போது நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன். கெஞ்சினா இல்லையாடி? ஆனால் விட்டு போனல. போனியா இல்லையா? போனல. அவள் சொல் பேச்சை கேட்டு போனல. என் காலில் விழாது பேபி, ஏந்திரு. எப்படி இருந்தாலும் அவன் சாதான் போகிறான். சரி விடு தேவ் ப்ளீஸ் தேவ். அவன் பாவம் தேவ்.
எனக்கு அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் விட்டுரு தேவ். இப்போ கூட இந்த வார்த்தையை நீ அவனை காப்பாற்றுறதுக்காண்டி தானடி பேபி சொல்கிற. அவ்வளோ லவ் அவனுக்கு அவன் மேலே. அப்போனா அவனை போட்டுதல் தான் ஆகணும். உனக்கு இந்த உலகத்தில் என்னை தவிர ஒரு பொருள் மேலே அதிகமாக லவ் இருந்தால் கூட அது இருக்கவே கூடாது. இது தாண்டா எனக்கு உங்ககிட்ட பிடிக்காதது. எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கு. நீ உன்னை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் சொன்னேன், எப்படி சொன்னேன்? இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குன்னு தெரிஞ்சு வந்து நான் லவ் பண்ணேன். இல்லை, நீ இவ்வளோ டாக்ஸிக் எனக்கு தெரியாது. நீ லவ் பண்ணிக்க மாட்டியா? அப்போது இவனை லவ் பண்ணிருப்பியா? இவனை லவ் பண்ணியிருப்பியா? ஐயோ, பைத்தியம் மாதிரி பேசாதட்டியா. நான் பைத்தியம் மாடி? சரி இரு, நான் பைத்தியம் இல்லை, கால் பண்ணி என் பைத்திய காத்தனத்தை காமிக்கிறேன். இல்லை தேவ் ப்ளீஸ் பாவம் தேவங்க அவங்க ரொம்ப துடிக்கிறாங்க தேவ். அவன் துடிக்கிறானோ இல்லையோ, நீ அவனுக்காக துடிக்கிற. என்னமோ உன் காதல் கதைக்கு நான் தான் வில்லன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கடி நீ. நம்ம 2 பேரும் தான் எங்கள் காதல் புறா. அவன் தான் நடுவில் வந்தான், புரியுதா? அவன் நடுவில் அவன் தான் வந்தான். ஸோ நீ அவனுக்கு துடிக்காது பேபி, சரியா? சரி, நான் துடிக்க மாட்டேன். ஒரு விட்ட சொல்ல ப்ளீஸ். அது முடியாது. ப்ளீஸ் விளையாடாத தேவை. ஐயோ, நான் விளையாடல பேபி, சீரியஸாக சொல்கிறேன். இப்போ அப்படி போட்டு தலைப்பாரு. ப்ளீஸ் தான். சரி, நீ இவ்வளோ கெஞ்சுறனால விட மாட்டேன். உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னை ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போவேன். அங்கே தான் அவனை வச்சுருக்கான், சரியா? உனக்கு 1/2 an hour டைம் தரேன். 1/2 an hour. அதுக்குள்ளே நீ அவனை கண்டுபிடிச்சிட்டீன்னா அவனை விட்டுறலாம். ஓகே, ஏதோ உயிர் பிச்சா போட்டுறேன்னு வச்சுக்கோ. பட் நீ கண்டுபிடிக்கலன்னு வையன், உன் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு வந்து பீஸாக கட் பண்ணி இப்போ ஒரு கிளிப் பற்றியே அதே மாதிரி பண்ணி தூக்கி போட்டுருவோம், சரியா? ஸோ பேபி என்ன பண்ணணும், சீக்கிரமாக கண்டுபிடிக்கக்கூடாது. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். உங்களை அப்படியே காரில் தள்ளுறான். நீங்களும் ஏரியா உட்காந்துருப்பீங்க. நீங்கள் அழுதுட்டு தான் வந்துட்டுருப்பீங்க. வாயை மூடிட்டு வரியா? சும்மா அழுகாத. நீ என்ன எனக்காக வழுகிற? ஸோ ரீச் ஆயிடுவீங்க அங்கே 2 பேருமே. டேயாங்கும் என்ன பேபி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு செம்ம கேம் விளையாட போகிறோம். என்ன பேபி, ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாதடி. நான் உன்னை உன் புருஷன் பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாத, சரியா? உன் புருஷனோட வாய்ஸ் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். அங்கே எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கர், ஓகே? ஸோ நான் பேசுகிறதுக்கு எல்லாமே கேட்கும். அங்கே எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். நானும் என் பொண்டாட்டி பார்த்துன்னே இருப்பேன். நான் இப்படிலாம் அவனுக்காக ஓடுற அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா பேபி? ரெடியா? இல்லை போட்டு தள்ளுறான். இல்லை ரெடியா? சரி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சீக்கிரம் ஓடு பார்க்கலாம் போ. இப்படி சொன்னோன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ரொம்ப பெரிய வீடு. 1/2 an hour தான் டைமே. ஸோ நீங்கள் போய் தேட ஆரம்பிப்பீங்க. டேயாங்குலாம் வந்து இந்த கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கும், பிளேஸ் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுற பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் வந்து உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்ருப்பான். இவ்வளோ கோவமாக பார்ப்பான். பிகாஸ் நீங்கள் அவனுக்காக இவ்வளோ தேடுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு அவன் மேலே மேடாக இருக்கீங்கன்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி தான் அவன் என்ன பண்ணுவான். ஸோ நீங்கள் அவனுக்கு அப்படி பதறி தேடுறதுக்கு அவன் அவ்வளோ கோவமாக பார்த்துட்டுருப்பான். அங்கே ஒரு மைக் இருக்கும். என்ன பேபி அங்கே இல்லையா? சிச்சோ, ஸோ சேட். சரி, சீக்கிரம் போ, டைம் போயிட்டே இருக்குது. டைம் இஸ் ப்ரீஷியஸ். எனக்கு தெரிஞ்சு உன் லைஃப்பில் இன்றைக்கி டைமோட வேல்யூவை ரொம்ப உணர்வேன்னு நினைக்கிறேன். சரி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் தேடிட்டே இருப்பீங்க. ராபின் கூப்பிட்டுட்டே தேடுவீங்க. ராபின் எங்கே இருக்க? ராபின் எங்கே இருக்க? ராபின் சவுண்ட் ஆச்சும் கூட்டு. ராபின் அவன்லாம் விட மாட்டான். தேடு நல்லா தேடு. ஸோ நீங்கள் மேலே போவீங்க. எடுத்த உடனே மேலே போயிடுது. அவனை எனக்கு கொண்டதுலாங்க தான் போகிறான் பார். பட் நீங்கள் டேயாங் சொல்கிறது எதுவுமே காரில் அவங்க தேடின்னு இருப்பீங்க. ஸோ டேயாங்க்கு இதிலே தெரியும். அவ்வளோ வேணுமா அவனுக்கு? அவன் அவ்வளோ வேணுமா? பாருடி, நான் பண்ண போகிற விஷயத்தில்
உன் லைஃப்பில் என்னை தவிர நீ யார் மேலேயுமே ஆசைக்க மாட்டேன். ஆமாம் பேபி, என் லவ் ரொம்ப சைக்கோட்டிக் தனமாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப லாயலாக இருக்கும்டி. உனக்காக மட்டும் இருக்கும். என்னோடய வேர்ல்டுக்குள்ளே வந்து பாரேன், நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். சித்திரலாம் சொன்னால் அவனுக்கு எங்கடி புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்குள்ளே பேசிப்பான். ஸோ நீங்கள் மேலே போய்ட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணி தேடிட்டே இருப்பீங்க, பட் எதுவுமே கிடைக்காது. ஆனால் அங்கே வந்து சின்ன சின்ன ட்ராப்பாக பிளட் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பதறி போயிடுவீங்க. அப்போது பாரா தடயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் பொண்டாட்டி, போ சூப்பர் பொண்டாட்டி, போ. ஸோ நீங்களும் அந்த பிளட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும், பட் போயிட்டே இருப்பீங்க. அங்கே பார்த்தா ராபினோட ட்ரெஸ் இருக்கும். அதுதான் அவன் அடி வாங்கின பிளேஸு. எப்படி அந்த இடத்த தாண்டி கொடூரமாக அடி வாங்கினான். தான் மரண அடி அங்கே தாண்டி வச்சேன் நான். பரவாயில்லையே, அவன் அடி வாங்க பிளேஸை கண்டுபிடிச்சிட்டியே. ஆனால் நோ யூஸ் பண்ணாட்டி. சரி, நெக்ஸ்ட் பிளேஸ் போய் தேடிப்போ. சீக்கிரம் ஹரியப் சீக்கிரம் போ அப்படின்ட்டு மைக்கில் பேசிகிட்டே இருப்பான். ஸோ நீங்களும் ஃபாஸ்ட்டாக தேட ஆரம்பிப்பீங்க. அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவ்வளோ அழுவீங்க. அதே எப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழுவீங்க. அவனுக்கு அது ரொம்ப கடுப்பாகும். ஸோ டைம் போயிட்டே இருக்கு, அவனும் போயிடுவான் கூட சீக்கிரம் அப்படின்னுவான். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக போவீங்க. ஸோ தேடுவீங்க, ரொம்ப நேரம் தேடுவீங்க. கிட்டத்தட்ட அந்த டைமே முடிய போகுது. எங்கள் அப்பா கூட விடாமல் ராபின் எங்கே இருக்க ராபின், சவுண்ட் ஏதாச்சும் க்ளூவாச்சும் கூட்டுறா. தேங்க இன்னும் 5 minutes தான் பேபி, 5 minutesல கண்டுபிடிச்சிருவியா? பாவண்டி, என்னோட அழகான காலுக்கு வலிக்க போகுது, குட்டி கால்றி, பாவண்டி, வந்துரு சீக்கிரம் வந்து அப்படின்னா. பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் தேடிட்டுருப்பீங்க. பிகாஸ் அவங்க கொடுத்த டைமில் எப்படியாச்சும் அவனை காப்பாற்றினது மட்டும்தான் அவங்க மைண்ட் ஓடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. லாஸ்ட் 2 minutes பேபி. உங்களுக்கு இன்னும் பதறல் அதிகமாகிடும். ஐயோ கிடச்சிடணும் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க, அப்படியே கீழே விழுந்துருவீங்க. இங்கே தேவன் டக்குன்னு பதறி எழுந்துப்பான். அப்புறம் அப்போ கூட நீ அவனுக்காக இப்படி பதறியடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் வரும். ஸோ நீங்கள் எழுந்துச்சு மறுபடியும் தேட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கோவம் வரும். சேம் ரொம்ப ப்ரோக்கும் ஆகுவான். அவனுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டேனாடி. அச்சோ, லாஸ்ட் 10 seconds பேபி அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க. எல்லா பிளேஸுக்குமே தேடி கத்தி தேடுவீங்க. ராபின் எங்கே இருக்க ராபின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவீங்க. 5 seconds to go. 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பேக் ஹக் வரும். அதுதான் டேவாங்கு. சொச்சோ வலிக்கலாம் வேறு கீழே வந்துட்டேன். முன்னாடி எங்கேயாச்சும் அடிப்படிச்சா காமி அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டெல்லாம் பார்ப்பான். லைட்டாக தேஞ்சிருக்கும் ஹேண்டு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவனுக்காக தானே இதெல்லாம் பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு கை லைட்டாக தேஞ்சிருக்கோம்ல, அங்கேயே வேண்டுமே போட்டு அமுத்துவோம். அவங்களுக்கு இன்னும் வலிக்கும், எரியும். நீங்கள் உடனே வலிக்குதா, எனக்கு அதுக்கு மேலே வலிக்குது. சரி ஓகே, இப்போது இதெல்லாம் ஒரு வலி இருக்காது. இப்போது ஒரு வலி வரும் பார், அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் பார், அந்த வலி இருக்கே அது எனக்கு சுகண்டி, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே காலில் விழுந்து அங்கே இருந்தான்றே வளர்ந்த மாதிரி பண்ணாத பேபிக்காய், வா சீக்கிரம் வா அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு வருவாங்க ராபினை. அவனுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும், ப்ளஸ் அவன் பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஸ்க்ராட்சாக இருக்கும். அடித்த பாதையாக அப்படியே இருக்கும். அவன் கண்ணே முடிக்காமல் அப்படியே அவ்வளோ இதுவாக வருவான். அவன் இழுத்துட்டு வருவாங்க சொல்ல போனால். ஸோ ராபின் உங்களை பார்த்தோன்னே பேபி அப்படின்னா செவ்விலே ஒன்று பள்ளீர்னு வைப்பான். இப்போ நீங்கள் இப்படியே ஷாக்கில் டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிப்பீங்க. நீங்கள் ராபின்னு சொல்ல வந்திருப்பீங்க. தேவன் அங்கே அடித்த ஷாட்டில் இங்கே நீங்கள் வாயை பொத்திப்பீங்க. அவன் அடித்த ஷாட் அப்படியே சவுண்டு கேட்கும், அந்த எக்கோ அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் சவுண்டு. அவன் பொத்துன்னு கீழே விடுவான் ராபின்னு. அப்போ கூட இல்லாமல் ப்ளீஸ் தேவன் அதை விட்டு தேவன் அப்படின்னா பண்ணிட்டேன். அவனுக்கு அதே தானே பொண்டாட்டியும் சொன்னான், விட்டுருன்ட்டு.
அவள் சொல்கிறதே கேட்கல. மயிறு நீ சொன்னால் கேட்பேண்ணா. ப்ளீஸ் தேவங்கனால முடியல தேவ. சரிடா பாவம் 1 வாரமாக கஷ்டப்பட்டுனுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் வாயை பொத்திட்டு அழுவீங்க. ஏன்னா அழுதா கூட இப்போ ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுவீங்க. தேவங்க அப்படியே பொறுமையாக திரும்பி பார்ப்பான் அவங்கள. அழுறிய பேபி இல்லை நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்க. அப்போ கண்லேருந்து வர்றது என்னதுரி அப்படின்னு அது அது தெரியாமல் பயத்தில் வருது. சரி பயப்படாது என்னை பார்த்துலாம் பயப்படாதுடி. அதான் ஒரு ஆட்டிடியூட் காமிப்பேடி. நீ ஊரில் காமிச்சு ஒரு ஆட்டிடியூட் தெரியாமல் காமிச்சு சுச்சோ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற சீக்கிரமாக சாவிச்ச கவலைப்படாத பாவம் பையன் 1 வாரமாக கஷ்டப்பட்டான் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்ணு தேவம் ப்ளீஸ் தேவம் விட்டு தேவம் பேபி அப்படின்னு ஒன்று மறுபடியும் பள்ளின்னு ஒன்று வைப்பான். பண்ணி வயன் அப்படி கூப்பிட்றா பேபியாமே பேபியாடா உனக்கு பேபியா இல்லை வயன் எனக்கு ஒரு ஆசைடா நீ அவளை தங்கச்சின்னு சொல்லணுன்ட்டு எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பான் ராபின். உடனே வயனும் பின்னாடி இருந்து சொல்லுன்ட்டு மண்டையை ஆட்டுவா. டேவங்க அதை பார்த்து பாரு அவளே சொல்லுன்னு சிக்னல் கொடுக்குறா. அப்புறம் என்னடா சொல்லுடா அப்படின்னோடனே ராபினும் அது எப்படி சொல்கிறது இப்போ சொல்ல வைக்கிறேன் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கடா அந்த ஒரு சம்பவம் பண்ணிங்கள்ல செம்மையா அந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படியும். உடனே அவ்வளோதான் ராபினுக்கு அப்படியா மரண பயம் வந்துடும். தங்கச்சி அப்படின்னா இங்கேயா டேங்கா அட்டா இப்படி ஒரு சுகமா வா ஸ்வீட் சாப்பிட்டு கூட அது அவ்வளோ இனிச்சது இல்லைடா. இந்த வேர்டு இருக்கே இந்த வேர்டு நீ செத்து போயிட்டா கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறேன்டா 1 டைம் சொல்கிறா. நீ ப்ளீஸ் தேவங்க என்னை விட்டு தேவங்க சொல்கிறா ப்ளீஸ் தேவங்க சொல்கிறா தேவங்க ப்ளீஸ் சொல்கிறான்ற தங்கச்சி என் தங்கச்சி பார்த்துக்கோமா உன் புருஷனா போதுமா தேவன் பாடுறா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பங்கமாக சொல்கிறியடா. அட்டா சரி வலிக்காமல் சாவச்சிட்றேன் சரியா சீக்கிரமாக போய் சேர்ந்துரு அப்படின்னா. இருந்தாலும் என் பொண்டாட்டி உனக்கு மேலே துடிச்சாடா அது எனக்கு பிடில. ஸோ அவள் கண் முன்னாடியே உன்னை எப்படிலாம் சாப்பிடுன்னு காமிடும். அப்போ தான் அவளுக்கு என்னை தவிர வேறு எது மேலேயுமே ஆசை வராது. ஆசை வரலாம் என்னை விட அதுதான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் த எக்ஸாம்பிள் மேன் நீல வா அப்படின்னு சொல்லுவான். ஸோ நீங்களும் டக்குன்னு போய் தேவங்க ஹக் பண்ணி அழுவீங்க. தேவங்க ப்ளீஸ் தேவங்க விட்டுற சொல்ல தேவங்க அப்படின்ட்டு தேவங்க பேக் பண்ணி வச்சுட்டோ பயப்படாத பேபி டால் இல்லை வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா எட்டுமே உட்கார வைப்பான். அவன் லேப்பில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்படியே அவ்வளோ பயம் இருக்கும் உங்களுக்கு. நீ அவனை பார்க்கலன்னு வையா இன்னும் கொடூரமாக சாகும். ஏன் தேவங்க இப்படிலாம் பண்ணுற சைக்கோ மாதிரி சைக்கோ தாண்டி உன் மேலே போதுமா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரச்சிப்பான். உங்கள் ஷோல்டரில் அவன் ஹெட்டை புட் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்னென்னா என்னோடய பொண்டாட்டியை அவன் டச் பண்ணியிருப்பான்ல அந்த ஃபிங்கர்ஸ் அழகாக கட் பண்ணிடுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோதான் ராபின்க்கு. உங்களுக்கு அவ்வளோதான் உங்கள் கண் அப்படி பெருசாகிடும். தேவம் என்ன தேவம் சொல்கிற அப்படின்னா கட் பண்ணி எரிய சொல்கிறோமா ஃபிங்கரை பாரு செம்ம சீனு பாரு அப்படின்ன உடனே ராபினோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் கட் பண்ணுவாங்க. ராபின் அப்படியே வழியில் கத்துவான். நீங்கள் உடனே தேவம் கட் பண்ணி தேவம் பாவம் தேவம் கத்தணும்னு சொல்லிட்டு கத்தக்கூடாதா சரி டேய் அவனை கத்த வைக்காமல் வாயை பொத்திட்டு கட் பண்ண சொல்லுங்க. நீங்கள் உடனே இல்லை அட்லீஸ்ட் அந்த கத்துற சுதந்திரமாச்சும் அவனுக்கு கிடைக்கும் ப்ளீஸ் அவன்கிட்ட சொல்லுங்க தேவம் அதில் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஹக் பண்ணிப்பான். சரி பாரு சீன் பாரு. இப்போ நீ பார்க்கலன்னா இன்னும் கொடூரமாக சாவான் பாரியா இன்னும் 4 நாள் இழுத்து வச்சு சாவடிப்பேன் எப்படி இல்லை நான் பார்க்குறேன் பாரு. ஸோ ராபினும் அப்படி கத்துவான் வழியில். அப்புறம்
அவனோட ஹெட் அவனோட நெத்தியில் ட்ராப்பாக கொஞ்சம் ஆசிட் ஊற்றுங்கடா, நல்லாயிருக்கும். அன்றைக்கி இவனுக்கு ஃபீவருன்னு சொன்னபோது அவன் ஹெட்டை அவனோட ஃபார்ஹெட்டை நீ தானே டச் பண்ண. ஸோ அந்த டச் பண்ண ப்ளேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ட்ராப்பாக ஊற்றலாம், சரியா? இல்லை தெரியும், வேணாம் அவனை சாகிச்சிருவா. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் சும்மா சாகக்கூடாதுடி, சும்மா சாகக்கூடாது. என் கண் முன்னாடி நீ பண்ணிடுவோம். இந்த ப்ளேஸில் இருக்கவே கூடாது அவனுக்கு. ஸோ அதனால தான் அந்த ப்ளேஸ் எல்லாம் நான் மொத்தமாக அழிச்சிட்டு அவனை சாய்ச்சிறேன். நீ கால்படாத, அவன் செத்துருவான். நமக்கு அவன் டார்ச்சராக இருக்க மாட்டான் பேபி, சரியா பேபி? நீ ஃபீல் பண்ணாத, சரியா? தேவம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணை முடிப்பீங்க. ஓப்பன் பண்ணுறீ எங்கே சொல்லலாம், லெக் ஓப்பன் பண்ண, ஐஸ் ஓப்பன் பண்ண. சரின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு சேர்றா, பாவம் என் பொண்டாட்டி ரொம்ப துடியா. லாஸ்ட்டாக அவன் தலையை வெட்டிடுங்கடா, அவன் தலை துண்டா போய் கீழே விழும் அப்படின்னு. அவ்வளோதான், நீங்கள் ஒரே கற்றுங்க. இல்லை வேணாம், என்னால் பார்க்க முடியாது, எனக்கு தூக்கம் வராது, ப்ளீஸ். ஸோ ராபினோ, எனக்கு கொன்றுங்க ப்ளீஸ், என்னால் முடியல, ப்ளீஸ் கொன்றுங்க. கொன்னலாண்டாயிடுறா, ரொம்ப துடியாத, கொன்றுறேன். ஸோ சீரண்டா, தலையை அறுத்து போடுங்க அப்படின்னு ஒன்று. அவ்வளோதான், தலையை கட் பண்ணிவிடுவாங்க, ஐ மீன் வெட்டிடுவாங்க. ஸோ அப்படியே ராபினோட தலை துண்டா போய் கீழே விழும். உங்களுக்கு அவ்வளோதான். பார்த்துட்டு சுத்தமாக உங்களால் முடியாது, ப்ரீத் பண்ணது கூட அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஸோ டேம் இதை பார்த்த உடனே டக்குன்னு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அவங்களால நடக்க கூட முடியாது. ஸோ டேங் அப்படியே அவனோட ஒரு ஹேண்ட்லேயே அவங்கள தூக்கிப்பான். நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை அப்படி ஓப்பன் பண்ணபடியே உங்களால் ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஸோ அவங்கள என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான்ட்டு. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்தாப்படி தண்ணி குடி அப்படி சொல்லுவான். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட கை அப்படி ஷேக் ஆகும். பிகாஸ் நீங்கள் அந்த இன்சிடெண்ட் பார்த்துட்டீங்க. ஆனால் சுத்தமாக முடியாது. நீங்கள் கிளாஸை வாங்கி அப்படியே தெரியாமல் கீழே விழுந்துடும். அது ஒரு கிளாஸ் அப்படின்றதுனால கீழே விழுந்தோடனே உடஞ்சிரும். நீங்கள் பயப்படுவீங்க, எங்கே தேங்க அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. சாரி தெரியாமல் கூல் பேபி, அதனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன், கிளாஸ் தானே எடுத்துக்கிறேன் விடு. ஸோ நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் பீசஸ்லாம் எடுத்துகிட்ருப்பான். உங்கள் கால் கிட்டலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்ருப்பான். அவங்களுக்கு ஸ்டில் உங்கள் ஹேண்ட் ஷேக் ஆகிறது ஸ்டாப்பே ஆகாது, அப்படியே ஷேக் ஆகிட்ருக்கும். ஸோ தேங்க அது ரெண்டுத்தையுமே அப்படியே அந்த ஹேண்டை ரெண்டும் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, புரியுதா? இத்தோட அவனுக்கு என் மேலே வேறு யாராச்சும் மேலே ஆசை வரும்? இல்லை வராது. அப்பா அம்மா கூட எனக்கு பிடிக்காது. அவ்வளோலாம் இல்லைடி, பிடிக்கிட்டோம், ஏன் அதுவும் பிடிக்கூடாது, சரியா? சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் உங்களோட ஹெட்டை வச்சுப்பான். ஸோ அவனும் அந்த கிளாஸ் பீசஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, சரி வா கொஞ்ச நேரம் போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். நீங்கள் அவங்களால நடக்கக்கூட முடியாது, அப்படி இருக்கும், சுத்தமாக அவங்களால முடியாது. ஸோ டேங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி வா நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிப்பான். நீங்கள் அப்படியே தேவைங்க பைக்கில் ரொம்ப ஹக் பண்ணிப்பீங்க. அந்த இன்சிடெண்ட் வந்துட்டு போகும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு அவனுக்கு புரியுது. அதனால சரி ஓகே, ஃபீல் பண்ணாத, ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை வேணாம் டைம், கொஞ்ச நேரம் எனக்கு தூங்கணும் ப்ளீஸ் தூங்கணும். சரி தூங்கு, அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகலாம், தூங்கு, சரியா? ஃபீல் பண்ணாதடி, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை நல்லா இது பண்ணி கொடுப்பான். ஸோ நீங்களும் தூங்கிடுவீங்க. உங்களுக்கு சடனாக அந்த இன்சிடெண்ட் கனவுலேயும் வரும், அவனோட அந்த தலை துண்டாக போனது. நீங்கள் அகைன் எழுந்து அழுக ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப பயமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கு தேவை புரியுது உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் ரொம்ப பயமாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ இப்போ தான் அவன் ரியலைஸே பண்ணுறான், இதெல்லாம் அவனுக்கு காமிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. தேவம் பயமாக இருக்குது, ப்ளீஸ் தேவங்க ஏதாச்சும் பண்ணு, எனக்கு பயமாக இருக்குது, எங்கேயாச்சும் கூப்பிட்டு போ. இல்லை எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு என்னமோ எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லடி, பயடாத, நான் இருக்கேன், பயடாத. தேவங்க அவன் தலை
அவன் தலை சரி, அதை பற்றி யோசிக்காத. நீ நெக்ஸ்ட் டைம் வேறு யார்கிட்டையும் போகலன்னு தாண்டி அந்த மாதிரி பண்ண. நீ அதை பற்றி நினைக்கிற? போகாத சரியா? போகக்கூடாது, என்னை தவிர வரக்கூடாது யாருமே. அதனால தான் அப்படி பண்ணேன். ஸோ நீ இதே நினச்சிட்டு இருக்காத. இல்லைனா வா, ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. இல்லை இல்லை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு எங்கேயுமே பிடிக்கல, பயமாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி பயப்படுறது. சரி ஈவினிங்காக டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர்கிட்டையும் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டரும் இந்த மாதிரி அவங்க எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. எதை பார்த்து பயந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. நீங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, நீ தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்கள நெக்ஸ்ட் டைம் நீ பயப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேங்கும் சரி ஓகே, இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுங்க, அவங்க கொஞ்சம் நல்லா தோணும். ஸோ இது டேங்கும் ஒன்றும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டான். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிட போகிறா அது இது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்கள. ஸோ அவங்க நல்லா தூங்கணும்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். ஸோ டேங்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான். நீங்கள் ஸ்டில் அப்படியே இருப்பீங்க ஸ்டக்கான மாதிரியே. டேங்கும் இன்றைக்கி ஈவினிங் எங்கேயாச்சும் போகலாம் மாடி. இல்லை இல்லை வேணாம் வேணாம், அவன் தலை துண்டாக போயிடுச்சு. ஏய் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இன்றைக்கி ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு கேட்டேன். சரி பயப்படாத பேபி, நான் உன்னை பயமுறுத்தலாம் பண்ணலடி, புரிஞ்சுக்கோ. என் லவ் ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேன். சரி ஓகே ஈவினிங் வந்து நம்ம மூவி போகலாமா? இல்லை இல்லை மூவிக்கு நான் வரமாட்டேன். அந்த மூவி இல்லடி, லவ் மூவி. போகலாம் சரியா? இல்லை வேணும் போகலாமா, ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கொஞ்ச நேரம் போயிட்டு ஏதாச்சும் சாங் கேட்கலாம், இல்லைன்னா சாப்பிட்லாமா, வா போகலாம். நான் உனக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய கையால் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போய் சாப்பிட்லாமா? இல்லை வேண்டாம். பயப்படாதடி என்னை பார்த்து, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? இல்லை தேவ், சாரி தேவ், எனக்கு எதுவும் வேணாம் ப்ளீஸ். மாத்திரை போடணுண்டி, எதுக்காச்சும் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைப்பார். ஓகே தான் மவுசி குட்டீஸ், யாராச்சும் டே அண்ணாக்கு சாஃப்ட் ஸ்டானாக இருந்தால் தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன்னா அவங்க ஹார்ட்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது சும்மா சைக்கோவேட்டிக்காக கொடுத்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருலாம். நீங்கள் ஓகே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா? ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கும் டே அண்ணாக்கு, ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம். இல்லை டெய்லி அப்படியே விட்டுருங்க, இதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேணாம், கொடுக்க மாட்டேன். ஓகே.